ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல கூடிய சீக்கிரத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட் பண்ண போறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது தளபதி விஜய் சார் பாத்தீங்கன்னா அதற்காக ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் சார் தற்பொழுது என்ன ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்திலிருந்து வழக்கு விசாரணைக்கு வந்தது. தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக விசாரணை வந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது தளபதி விஜய் சார் பாத்தீங்கன்னா கரூர் மக்களை சந்திப்பதற்காக திட்டவட்டமாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாம தாவேகா சார்பில் 20 பேர் கொண்ட குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக 20 பேர் கொண்ட குழுவை தளபதி விஜய் சார் அவர்கள் நியமனம் செஞ்சிருப்பதாக சொல்லப்படுகிறது. கோர்ட்டில் இருந்து அனுமதி கிடைத்த உடனே கரூர் மக்களை சந்திப்பதற்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். ஸோ ஒருவேளை இன்னைக்கு அனுமதி கிடைத்தால் கூட உடனே பார்த்தீங்கன்னா கரூர் செல்ல தளபதி விஜய் சார் ரெடியாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஒரு கொஸ்டினை நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.